Hi friends, okay. Good afternoon. நம்ம இன்னைக்கு ஜெனரல் நாலேஜ்ல பார்ப்போம். நம்ம போன கிளாஸ் நம்ம கடைசியா பார்த்ததுல 280 வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்போ 281வது क्वेश्चनல இருந்து பார்ப்போம். என்னன்னு சொன்னா ஓகே பார்ப்போம் என்ன. ரைட் 1939ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் 31ஆம் இலங்கை கல்வி சட்டம் எதனை இலங்கையில் சட்ட ரீதியாக அறிமுகப்படுத்தியது? இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்விக்கான அடிப்படை விதிகள். நெக்ஸ்ட், யுனெஸ்கோவின் கல்விக்கான 2030 செயல் திட்டம் எதனை நோக்கமாக கொண்டுள்ளது? சமமான மற்றும் தரமான கல்வி வாய்ப்புகள். சார்க் பிராந்தியத்தில் கல்வியறிவு விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள நாடு மாலைத்தீவு, 97 98 வீதத்தில் இருக்கு. 2வது இடத்துல இலங்கை இருக்குது, 97.4 வீதத்துல இலங்கையும் இருக்குது முதலாவது இடம். ABCD கல்வி திட்டத்தில் 2026 உள்ள 5 கூறுகள் என்ன? வருகை, சேர்ப்புணர்வு, தூய்மை, ஒழுக்கம், ஆங்கிலம். அட்டெண்டன்ஸ், பிலோங்கினஸ், கிளீனஸ், டிசிப்ளின், இங்கிலீஷ். 2026 கல்வியாண்டு முதல் தரம் 1 முதல் தரம் 6 மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் புதிய கற்றல் முறை எது? செயற்பாட்டு அடிப்படையிலான கற்றல் மற்றும் குழந்தை மைய கற்றல். அடுத்தது NEPF என்பதின் விரிவாக்கம் மற்றும் நோக்கம் யாது? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பிரேம்வொர்க் 2048ஆம் ஆண்டளவில் இலங்கையை முன்னேற்ற நாடாக மாற்றும் கல்வி மாற்றத்தை உருவாக்குதல். 2026 முதல் எந்த தரம் முதல் ICT அதாவது தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் பாடமாக அறிமுகமாகிறது? தரம் 6 முதல். NIE-ஆல் 2025இல் உருவாக்கப்பட்ட ஆசிரியர் வழிகாட்டி எதற்கு உதவும்? மாணவர்களின் கற்றலை மற்றும் சுயமாக முயற்சிகளை தூண்டும். இலங்கையில் 13 வருட கட்டாய கல்வியை உறுதிப்படுத்தும் நம்பர் ஆஃப் சைல்ட் லெஃப்ட் பிஹைண்ட் கொள்கை 2026இல் எவ்வாறு அமல்படுத்தப்படுகிறது? ஒரு மாணவன் தொடர்ந்து 3 நாட்கள் பாடசாலைக்கு பெறாத போது அரசு அதிகாரிகள் நேரடி விசாரணை நடத்தல். நம்பர்ல நோ சைல்ட் லெஃப்ட் பிஹைண்ட். ஓகே ரைட். அடுத்தது UGC 2026இல் அறிமுகப்படுத்திய ஹைபிரிட் டிகிரி முறையின் சிறப்பு அம்சம் என்ன? மாணவர்கள் இணைய வழியில் நேரடி வகுப்புகளுடன் இணைந்து கற்கும் முறை. பாடசாலைகளில் எரிசக்தியை பாதுகாக்கும் பொருட்டு கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடசாலை சக்தி பாதுகாப்பு திட்டத்தின் துணைப்பொருள் என்ன? ஒன்றுபடுவோம், ஒளியேற்றுவோம். ஒன்றுபடுவோம், ஒளியேற்றுவோம். சரியா? அடுத்தது 292வது क्वेश्चन. 2025ஆம் ஆண்டு புள்ளி விவரவியல் தரவுகளின்படி இலங்கையர்களின் கணனி அறிவு வீதம் எத்தனை சதவீதமாகும்? 38.4%. 2025 லாஸ்ட் அடுத்த புள்ளி விவரம். ஓகே ரைட். நெக்ஸ்ட், தற்போதைய கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சரின் பெயர் என்ன? மதுர செனவிரத்ன. 2026ஆம் ஆண்டு. ஓகே 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை பில்லியனில் எவ்வளவு? 704 பில்லியன். மில்லியன் இல்ல, பில்லியனா? 2025ஆம் ஆண்டு மத்திய வங்கி ஆண்டறிக்கை தரவுகளின்படி இலங்கையின் எழுத்தறிவு வீதம் 93.2. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்காக அரசாங்கம் செலவு செய்யும் வீதம் 2 வீதம். 2025ஆம் ஆண்டு புள்ளி விவரவியல் தரவுகளின்படி இலங்கையர்களின் டிஜிட்டல் கல்வி அறிவு 70.8 வீதம். பாடசாலை மாணவர்களுக்கான சிசு செறிய போக்குவரத்து திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 2005ஆம் ஆண்டு. 2027ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களினை பயன்படுத்துவதனை தடை செய்ய உள்ள ஐரோப்பிய நாடு கிரீஸ். பொதுமக்கள் தடையின்றி சேவைகளினை பெற்றுக் கொள்வதற்காக அண்மையில் பொது நிர்வாக மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய துரித தொலைபேசி இலக்கம் 1930. தற்போது தட்டம்மை நோய் வேகமாக பரவி வரும் தெற்காசிய நாடு பங்களாதேஷ். 2025ஆம் ஆண்டு புள்ளி விவரவியல் தரவுகளின்படி குறைந்த கணனி அறிவு வீதம் கொண்ட மாகாணம் வட மத்திய மாகாணம். நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் மீதான சார்பினை குறைத்து இலங்கையை ரொக்கமில்லா பொருளாதாரத்தினை நோக்கி நகர்த்துவதற்காக அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் பொருளாதார திட்டத்தின் பெயர் என்ன? நேஷனல் QR பேமெண்ட் ப்ரொமோஷன் புரோகிராம்.
பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அளித்து கல்வி மற்றும் சுகாதாரத்தை வலுப்படுத்தி மீள்திறன் கொண்ட சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் பெயர் என்ன? பிரஜா சக்தி. தெற்காசியாவின் முதல் சனத்தொகை கணக்கெடுப்பினை நடாத்திய நாடு என்ற பெருமையை கொண்டுள்ள எமது நாடு முதல் சனத்தொகை கணக்கெடுப்பினை நடத்திய ஆண்டு மாதம் திகதி என்ன? 1871 மார்ச் 27 இலங்கை முதலாக தெற்காசியாவில் சனத்தொகை கணக்கெடுப்பினை நடத்தியது. இந்த வருடம் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறவுள்ள இடம் இந்தியா. அண்மையில் அமைச்சு பதவியை ராஜினாமா செய்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முன்னாள் எரிசக்தி அமைச்சரின் பெயர் என்ன? குமார ஜெயக்கொடி. 2026 ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த ஆசிய பணக்காரர் பெயர் என்ன? கௌதம் அதானி. இலங்கையின் தற்போதைய பிரதமர் சுதந்திர இலங்கையின் எத்தனையாவது பிரதமராக பதவி வகிக்கின்றார்? 16வது பிரதமராக பதவி வகிக்கின்றார். 2024 சனத்தொகை கணக்கெடுப்பின்படி இலங்கையர்களின் கணனி அறிவு வீதம் சதவீதத்தில் 34.7%. 2024 சனத்தொகை கணக்கெடுப்பு தரவுகளின்படி இலங்கையின் தொழிலின்மை வீதம் 6%. இப்ப 311 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இனி பார்க்க போற விஷயம் வந்து என்ன சொன்னா, அதாவது வெளிநாட்டில் இலங்கை பிரஜை ஒருவர் மரணித்தால் வெளிநாட்டு வைத்தியசாலையால வழங்கப்படுற சான்றிதழை எவ்வாறு இலங்கையின் இறப்பு பதிவாக மாற்றுவது என்பதை பற்றி 2 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரியா? அதாவது வெளிநாட்டு வைத்தியசாலை சான்றிதழை உறுதிப்படுத்தல் என்றால் வைத்தியசாலையினால் வழங்கப்படும் மரண சான்றிதழை அந்த நாட்டு அங்கீகரித்த உரிய திணைக்களத்தினால், அதாவது உதாரணமாக அந்த நாட்டுல வெளியுறவு அமைச்சு முதல்ல அத்தாட்சிப்படுத்த வேண்டும். சரியா? அடுத்தது இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்தல். அதாவது உயிரிழந்தவர் தங்கியிருந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் அல்லது உயர்ஸ்தானியர் காரியாலயத்தில் மரண பதிவு செய்து தூதரகத்தினால் வழங்கப்படும் இலங்கை மரண சான்றிதழை பெற வேண்டும். சரியா? அடுத்தது இலங்கையிலே உறுதிப்படுத்தல். தூதரகத்தினால் வழங்கப்பட்ட சான்றிதழை இலங்கையில் செல்லுபடியாக்க கொழும்பில் உள்ள வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சில் கன்யூசர் பிரிவில் சமர்ப்பித்து அதனை அச்சாத்திப்படுத்தப்பட வேண்டும். இவ்வளவு என்ன, நம்ம இலங்கையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து வெளிநாட்டுல வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அது வெளிநாட்டுல வச்சு இறந்தால் அந்த இறப்பை நம்ம எப்படி பதிவு செய்யறது என்று கூறிய ஒரு நடைமுறை போர்முலா தான் இப்ப நான் சொன்ன 3 விஷயம். சரியா? நோட் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம், நீங்க தூதரகத்தில் பதிவு செய்ய தவறிய சந்தர்ப்பங்களில் வெளிநாட்டு வைத்தியசாலை சான்றிதழை நேரடியாக இங்கு சமர்ப்பித்து உறுதிப்படுத்துவதற்கான விசேட அனுமதி ஒன்று பெறப்படுதல் வேண்டும். சரியா? ரைட். அடுத்தது 315 மத்திய ஆவண காப்பகத்தில் சமர்ப்பித்தல். அதாவது வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சினால் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த சான்றிதழை கொழும்பு மாளிகாவத்தையில் அமைந்துள்ள பதிவாளர் நாயக திணைக்களத்தில் கீழ் இயங்கும் மத்திய ஆவண காப்பகத்தில், அதாவது சென்டர் ரெக்கார்ட் ரூம் சமர்ப்பிக்க வேண்டும். உரிய மரணப்பதிவு செய்யாத சந்தர்ப்பங்களில் அம்மரணப்பதிவானது காலம் கடந்த மரணப்பதிவாக பதிவு செய்யப்படும். அது தமது பிரதேச செயலகத்தின் ஊடாகவும் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். வெளிநாட்டில் நிகழ்ற பிறப்பு, இறப்பு மற்றும் திருமணங்கள் அனைத்தும் இங்குதான் இலங்கை பதிவேற்று இணைக்கப்படுகின்றன. சிவில் ரெஜிஸ்ட்ரி என்று சொல்லப்படும். சரியா? உறுதிப்படுத்தப்பட்ட பிரதியை பெறுறது வந்து மத்திய ஆவண காப்பகத்துல பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அங்கிருந்து இலங்கையின் சட்டப்படி செல்லுபடியாக உறுதிப்படுத்தப்பட்ட மரண சான்றிதழ் பிரதியை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். இதுவே காப்புறுதி. வங்கி மற்றும் சொத்துரிமை போன்ற அனைத்து சட்ட தேவைகளுக்கும் இலங்கையில பயன்படுத்தப்படுற உத்தியோகபூர்வமான ஒரு ஆவணம் தான் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்க ஒரு சர்டிபிகேட் நீங்க பெற்றுக்கொள்ளது அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி. ஓகே, ரைட். அடுத்தது முக்கியமாக மேலதிக சில தகவல் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உயிரிழந்தவரின் மரணம் தூதரகத்தில் பதிவு செய்யப்படும் போது அவரின் இலங்கை கடவுச்சீட்டு தூதரக அதிகாரிகளால் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும். அந்த ரத்து செய்யப்பட்ட கடவுச்சீட்டும் இலங்கையில் ஏனைய பதிவுகளுக்கு முக்கியமான ஒரு சான்றாகும். சரியா? விளங்கிட்டா? ரைட். இவ்வளவு விஷயத்தை நம்ம இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுவோம். மிச்சத்தை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே.